இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேராமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ். AutoCADல பார்த்தீங்க அப்படின்னா 2009 தான் இந்த டூலை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பேராமெட்ரிக் கண்ட்ரோலில் இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்ம பேராமெட்ரிக்னா என்னென்னு பார்த்துடலாம். AutoCADை பொறுத்த வரைக்கும் கமாண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா டயக்ராம்ஸும் வரைஞ்சிருப்போம். கமாண்ட் பேஸ் பண்ணி வரையும் போது என்னென்னா, ஒரு டயக்ராமை டைமென்ஷனலாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. டைமென்ஷனலாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு லைன் போடுறேன். ஒரு லைனை வந்து நான் ஒரு 100 mm போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த லைனை 100 mm போட்டேன், எனக்கு உள்ள கிரியேட் ஆயிடுச்சு. இந்த 100 mm லைன் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் டைமென்ஷனாக கண்ட்ரோல் பண்ண முடியும்னா ப்ராப்பர்ட்டிஸில் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் போய்ட்டு 100 mm 200 mm மாற்றலாம். அதை நீங்கள் அன்பிளாக் பண்ணிவிட்டு பண்ண முடியும். மற்றபடி இதை வேறு எந்த வகையிலையுமே லென்த்தையோ எல்லாரோட பொசிஷனையோ சேஞ்ச் பண்ணால் ட்ராக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்துட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு இதோட வேல்யூ மாற்றலாம். இது ஸ்ட்ரெச்சு, இது ஒரு தனி கமாண்டு, பட் டைமென்ஷன் கிடையாது. இல்லை இதோட லென்த்தை 100க்கு 150 மாற்றணும்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லைனை போட்டுட்டு அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பேர் நான் பேராமெட்ரிக்ஸ் ஆகும். அதாவது நான் பேராமெட்ரிக்ஸ்னால் நீங்கள் டைமென்ஷனை வச்சு ஒரு டயக்ராமை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக அதோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இண்டஸ்ட்ரியலில் ஒரு பெரிய லேகாக இருந்துச்சு AutoCADல. ஸோ அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கா அப்படிங்கிறதுனால தான் இந்த பேராமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ட் கொண்டு வந்தாங்க. இந்த சாஃப்ட்வேரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே ஃபியூச்சரை நம்ம மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸில் பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா, இது AutoCAD, இதையே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கேட்டையாவில் பண்ணுறது, இதையே வந்து NXCAD, தென் Creo, இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் இதே பேராமெட்ரிக்கை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதனால என்ன இருக்குன்னா, ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு பேராமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு எல்லா சாஃப்ட்வேர்லையும் அதோட மெத்தட்ஸ் புரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்னைக்கு AutoCAD பார்க்க போகிறோம். இதே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கிரியோவோ இல்லை NXCADோட பேராமெட்ரிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இந்த பேராமெட்ரிக் எதுக்கு கொண்டு வந்தாங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். பேராமெட்ரிக் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க டைமென்ஷன் பேஸ் பண்ணியும் இருக்கலாம், இல்லை ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயினாகவும் இருக்கலாம். இதுக்கு பேர் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின், இதுக்கு பேர் டைமென்ஷன் கன்ஸ்ட்ரெயின். இது ரெண்டும் ஒட்டுக்காக சேரும் போது தான் உங்களுக்கு கம்ப்ளீட் மாடல் கிடைக்கும். இந்த கம்ப்ளீட் மாடல்னா என்ன? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு லைன் வரைகிறீங்க, இல்லை ஒரு மாடல் வரைகிறீங்க. ஒரு ரெக்டாங்கிளே போட்டுக்கோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரெக்டாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமென்ஷன் யூஸ் பண்ணுவோம்? ஒரு லென்த் ஒன்று, வித் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இந்த லென்த்து வித்துங்கிறது வந்து ஒரு டைமென்ஷன் பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ லென்த்து 100, வித்து 50 அப்படின்னா அது ஒரு ரெக்டாங்கிள். நீங்கள் வரையும் போது ஒரு ரெக்டாங்கிள் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது லென்த்து வித்து என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சும்மா உள்ளே போயிட்டு இப்படி போட்டுட்டேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். பட் என்னோட ரெக்டாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 100ம் இது 50ம் இருக்கணும் அப்படிங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பேராமெட்ரிக்ஸ். ஏன் இதை பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு மாடல் இருக்குன்னா அது ஆக்சுவல் டைமென்ஷனுக்கு டிசைன் பண்ணால் தான் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஆக்சுவல் டைமென்ஷன் என்னவோ அதுக்கு மேனுஃபேக்சர் பண்ண முடியும். இந்த ஃபார்மேட்டை கொண்டு வரதுக்கு தான் இந்த பேராமெட்ரிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பேராமெட்ரிக்ங்கிறது புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டைரெக்டாக கமெண்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. சில சாஃப்ட்வேரில் 25 கன்ஸ்ட்ரெயின் வரைக்கும் இருக்குது. இப்போ NXCAD மாதிரி சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 25 கன்ஸ்ட்ரெயின் வரைக்கும் இருக்கும். இதோட ரிலேஷன்ஷிப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சில கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஒரு லைன் மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு லைனை வந்து நான் ஹரிசாண்டலாக போட்டுக்கிறேன். ஒரு 100 mm போட்டுக்கிறேன். இந்த 100 mmங்கிறது நான் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கொடுக்குறேன், அந்த லைனுக்கு கொடுக்குற இது. பட் இதை டைமென்ஷனலாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து என்ன பண்ணேன்னா, இது வந்து ஒரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைனை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா எப்படி வேணாலும் போகும். ஏன்னா நீங்கள் அதை வந்து ஹரிசாண்டலாக தான் இருக்குங்கிறத வரைஞ்சிருக்கீங்க ஒழிய பேராமீட்டராக செட் பண்ணலை. நான் அந்த பேராமீட்டரை செட் பண்ணுறதுக்கு தான் இந்த மோட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோஇன்ஸ்டன்ட், இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ வெர்டிக்கல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம், ஹரிசாண்டல்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ 2 லைன் இருக்குது. நான் வந்து ஹரிசாண்டலாக ஒரு லைன் போட்டிருக்கேன், அதேமாதிரி வெர்டிக்கலாக 100 mmக்கு இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். இந்த 100 mm லைன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வெர்டிக்கலாக கிளிக் பண்ணிவிட்டு இது வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்துட்றோம். அதே மாதிரி ஹரிசாண்டலுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஹரிசாண்டலுங்கிறத ரெண்டையும் கொடுத்துக்கிறோம். இப்போ வெர்டிக்கல் ஒன்று ஹரிசாண்டல் ஒன்று கொடுத்துட்டேன், வெர்டிக்கல் ஒன்று கொடுத்துருக்கேன். ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லைன்ஸு வெர்டிக்கல் ஹரிசாண்டலில் மட்டும்தான் மூவ் ஆக முடியும். வேறு ஆங்கிளுக்கு இது கன்வெர்ட் ஆகாது. இப்போ இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, லைனோட பொசிஷனை நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இதை தான் பண்ண போகிறோம். இது எப்படி டைமென்ஷனலாக ஒர்க் ஆகுங்கிறத நான் காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு டயக்ராம் போட போகிறேன். நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகிறதுக்கான
ஃபியூச்சர் இது கிடையாது, இது பண்ணவும் முடியாது. ஏன்னா ஆட்டோகேட் காம்ப்ளெக்ஸ் பேராமெட்ரிக்ஸை அக்செப்ட் பண்ணிக்காது. அப்படி நீங்கள் பண்ணும் அப்படின்னா அவர் பேசிஸில் எடுத்துக்கும். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு டயக்ராம் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி அதை அவுட்புட்டாக எடுக்கணும்னா கூட 1 hour 2 hour மாதிரி எடுத்துக்கும். ஏன்னா ஆட்டோகேட் ஒரு நான் பேராமெட்ரிக் சாஃப்ட்வேர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ஒரு போல்ட்டு ஸ்டாண்டர்டாக வரையறதை பற்றி பார்க்க போகிறோம். நான் வந்து சிம்பிளாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதோட லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 200 mm போட்டுக்கிறேன். ஓகே, இது வந்து சென்டர் லைனாக நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து என்னோட சென்டர் லைன். ஜாமெட்ரியில் போயிட்டு லேயரில் இதோட சென்டர் லைன் ப்ராப்பர்ட்டிஸை நான் மாற்றிக்கிறேன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இதை ஒரு டாட்டா லைனாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் நான் ஸ்டாண்டர்ட்லாம் கொடுக்கல, பட் சென்டர் லைனுக்கான ஆப்ஷன் அது கிடையாது. நிறையா ஸ்டாண்டர்ட்ஸ் அப்ளை பண்ணுவோம், நம்ம அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ ஒரு சென்டர் லைன் கொடுத்துக்கிறேன். நான் லைன் போயிட்டு 25 ஹெட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 mm. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதே 25னா 50 mm. ஸோ இது வந்து 10. இதை நான் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற லைனை ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு லைன்ஸ் இருந்தால் தான் இது ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து ட்ராக்கை செட் பண்ணிவிட்டு நான் 12.5 mm ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த 12.5 mmங்கிறது இதோட பாதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் வந்து இந்த போல்ட்டோட லென்த்து 135 கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி கீழே 25 mmக்கு 25 டயாமீட்டருக்கு ஒரு போல்ட் நான் டேரெக்டாக கிளிக் பண்ணுறேன். இது ஒரு M25 சைஸ் இருக்கிற ஒரு போல்ட்டு. நான் த்ரெட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல, அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். உங்களுக்கு டவுட்டுனா நம்ம அதெல்லாம் பண்ணி பார்க்கலாம். நான் சிம்பிளான ஃபீச்சர் மட்டும் பண்ணுறேன். இப்போ இதில் போயிட்டு நான் பேராமெட்ரிக் போயிட்டு ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயினை அப்ளை பண்ணணுமான தேவையில்லை, அதுக்கு தான் ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கன்ஸ்ட்ரெயினும் வேணும்னா நம்ம அதை தனியாக பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கிறேன். ஸோ ஆட்டோ கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதால் என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து எங்கெங்கே டைமென்ஷன் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு ரெக்டாங்கிளுக்கு 2 டைமென்ஷன் தான், ஒரு சர்க்கிளுக்கு ஒரு டைமென்ஷன் தான்ங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த டைமென்ஷனாக லாக் பண்ணீங்க அப்படின்னா இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் லாக் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். சரி, இதில் எப்படி தெரிஞ்சுக்கிறது இது லாக் ஆகிருக்கு அப்படின்னா இந்த சாஃப்ட்வேரில் அதை பண்ண முடியாது. ஸோ இது 2D சாஃப்ட்வேர் தான் ஆட்டோகேட். இதில் நீங்கள் 3D சாஃப்ட்வேர்ஸ் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது கம்பல்சரி இது பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு அதில் நாலேஜ் இருக்கிறதுனால இதில் அந்த ஃபீச்சர் அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு லீனியர் எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு இதோட லென்த்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இதோட லென்த் என்னன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 10. இது நார்மலாக எடுக்கிற டைமென்ஷன் மாதிரி தான். அதே மாதிரி நான் மறுபடியும் இதே லீனியர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் கான டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டோட்டல் லென்த் நான் கொடுத்துருக்கிறதுனால டோட்டல் லென்த் எடுத்துக்கிறேன். டோட்டல் லென்த் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு என்னோட டோட்டல் லென்த். நெக்ஸ்ட் வந்து டயாமீட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ டைமென்ஷன் லீனியர்னா டிசி லீனியர்னு அடிக்கணும். அது ஒரு மாதிரி நிறைய கமெண்ட்ஸ், அதாவது பேசிக் கமெண்ட்ஸ் மாதிரி இதை நினைப்பு வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பிக் அண்ட் பேஸ்ட்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு டைமென்ஷன் கமெண்ட் மோட் தான் எனக்கு பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டிசி லீனியர் இதோட கமெண்ட் பேர் நீங்கள் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு இதுதான் இதோட டோட்டல் டைமென்ஷனு. இப்போ சென்ட்ரல் லைனை கிளிக் பண்ணிவிட்டு நான் சென்ட்ரல் லைனை மூவ் பண்ணுறேன். பாருங்க, சென்ட்ரல் லைன் தனியாக மூவ் ஆகுது. பட் சென்ட்ரல் லைன் தான் என்னோட ரெஃபரன்ஸுங்கிறதுனால சென்ட்ரல் லைனை சென்ட்ரலே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சிமெட்ரிக் போய்க்கிறேன். ஆட்டோமேட்டிக் கன்ஸ்ட்ரெயினில் சிமெட்ரிக்லாம் அப்ளை ஆகாது. அதுக்கு பேசிக் கன்ஸ்ட்ரெயின் எவ்வளவோ அந்த கன்ஸ்ட்ரெயின் மட்டும் அப்ளை ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இது சிமெட்ரிக் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்குதுன்னா 2 பாயிண்ட்ஸ் கேட்குது. இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டு அதோட சென்ட்ரல் லைன் என்னன்னு கேட்குது. உங்களுக்கு நகர்ந்து இருக்கும் டோட்டலாக. அதே மாதிரி டாப்பும் நகர்ந்துருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் சிமெட்ரிக் போயிடுறேன். மேலே இருக்கிற பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிற பாயிண்ட்டுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து இந்த லைன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 2 லைனும் ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் சென்ட்ரல் லைனை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் டயக்ராமும் மூவ் ஆகாதான்னு செக் பண்ணிக்காங்க. ஓகே தானே? ஸோ உங்களுக்கு டோட்டலாக டயக்ராம்ஸ் எல்லாமே மூவ் ஆகிருக்கும்.
அது எல்லாமே இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக தான் இருக்கும். ஏன்னா இது ரொம்ப டைனமிக்கலா மூவ் ஆகாது. அது ஃபிக்ஸ்டு மாரி இருக்கும் அங்கங்க. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இப்ப நான் ஒரு டைமென்ஷன மட்டும் சேஞ்ச் பண்றேன். இதுல போயிட்டு 135க்கு பதிலா 140 அப்படின்னு மாத்திக்கிறேன். 140. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா லென்த் உங்களுக்கு வேரியேஷன் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி டைமென்ஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். இது ரொம்ப பேசிக்கான விஷயம். ஓகேங்களா? இது ஒரு போல்ட்ல ரொம்ப பேசிக்கான விஷயம். பட் இதுக்கு நான் ரிலேஷன் செட் பண்ணா எப்படி இருக்கும்? இப்போ ரிலேஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும் போல்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் பார்ட். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபீச்சரை எப்படிலாம் மாற்றலாம்? இப்போ M10 அப்படின்னா அதோட ஹெட் ஒரு சைஸ்ல இருக்கும். அதோட ஹெட் பார்த்தீங்கன்னா 1.25ல இருக்கும். இதே M25னா அதோட ஹெட் வந்து 1.5ல இருக்கும். பட் இதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா அதுக்கு தான் எஃப்எஃப்எக்ஸ் பேராமீட்டரு. ஸோ உள்ள என்னென்ன பேராமீட்டர் உள்ள இன்புட் ஆயிருக்குங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ இதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா என்னோட டோட்டல் டயாமீட்டர் 25, நான் 25 எடுத்துக்கிறேன். இந்த 25ஓட நம்பர் பார்த்தீங்கன்னா D4. அதே மாதிரி டோட்டல் ஹெட்டோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா D2. ஸோ நான் இந்த 25 எடுத்துக்கிறேன். இந்த 25க்கு நான் எக்ஸ்பிரஷன் செட் பண்ணுறேன். எப்படி செட் பண்ணலாம்? இப்போ எனக்கு வந்து D2ஓட எக்ஸ்பிரஷன் செட் பண்ணணும். எப்படின்னா இதை விட இது 2 மடங்கு இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போறோம்னா இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு அதே 2 இன்ட்டு D4 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். இப்போ என்ன ஆகும்னா நீங்க வந்து இதை கொடுத்தோடனே பெருசா எந்த வித்தியாசமும் நடந்திருக்காதுங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த டைமென்ஷன்ல போயிட்டு 30 டயாமீட்டர்னு மாற்றணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட ஹெட்டோட சைஸும் இதை விட 2 மடங்கு அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபியூச்சரை செட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு லென்த்லேயும் வேணும். இப்போ லென்த்து மாறும்போது சரி இந்த ஹெட்டோட லென்த் அந்த மாதிரி மாறணும் அப்படின்னா இப்போ 25 30 இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இதை விட 3 மடங்கு சின்னதாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன்னா நான் D1 எடுத்துக்கிறேன். D1 எடுத்துட்டு D1ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா 3 மடங்கு சின்னதாக இருக்கணும். எதை விட? D4 விட. அப்போ D4 டிவைட் பை T3 அப்படின்னு கொடுத்துக்காங்க. இப்போ என்டர் பண்ணிக்காங்க. இப்போ என்ன ஆகுனா இப்போ இங்கே வேல்யூ மாற்றும் போது ஓகேவா நீங்கள் 100 இங்கே 100 அப்படின்னு மாற்றினீங்கனாலும் உங்களுக்கு அதோட ஹைட்டு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். ஹைட்டு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகுது. எனக்கு லென்த்தும் அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ இப்போ உங்களுக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சின்னதாக இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா D3 எப்படி இருக்கும் அப்படின்னா D4 விட 2 மடங்கு எப்பயுமே அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இன்ட்டு 2. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல வேல்யூ கொடுத்துக்கிறேன். 500 கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதோட ஹைட்டு லென்த்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகி உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ இதான் பேராமெட்ரிக் கன்ஸ்ட்ரெயின்ல எப்படி வந்து ரிலேஷன்ஸை ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் கேளுங்க. நான் இன்னைக்கு வந்து மெக்கானிக்கல் டயக்ராம் போட்டிருக்கேன். ஓகேவா? இதுவே உங்களுக்கு சிவில் டயக்ராம் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு சிவில் டயக்ராம் எப்படி பண்ணுறது சொல்கிறேன். நான் இதெல்லாமே ஹைட் பண்ணிக்கிறேன். எனக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் மாடல். ஓகே, தேங்க்யூ.